சே, இப்போ என்ன பண்றதுக்கு? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பேசி பார்த்துட்டோம். ஆனா யாரும் கேட்குற மாதிரி தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு காவியா பொண்ணு பக்கம் வந்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா, அவளும் சரின்னு சொல்லிட்டான்னா நான் என்ன பண்றதுக்கு? அண்ணன் என்ன நான் வந்தது கூட தெரியாம சைலண்டா இருக்காங்க? என்னண்ணே நான் வந்தது கூட தெரியாம சைலண்டா இருக்கீங்க? என்னாச்சு? வாடா சக்தி, இப்பதான் வரியா? அண்ணே என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல சக்தி, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? ஆமாடா, இப்போ வரைக்கும் உன்கிட்டயும் சுஜிக்கிட்டே நான் எந்த விஷயம் மறைச்சதே இல்லை. ஆனா உங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லாம ஒரு விஷயம் நான் மறைச்சிட்டேன். இன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட அதை பத்தி நான் பேசினேன். எங்ககிட்ட மறைச்சிட்டீங்களா? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. நானும் அம்மாவும் இன்னைக்கு மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ராஜா மாமா வீட்டுக்கா? ஆமா, அங்கேதான். எதுக்கண்ணே சும்மா தான் போனீங்களா? அம்மா அங்க அப்படி சும்மாலாம் போக மாட்டாங்களே. இல்லடா, அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பையனுக்கு காவியாவோ பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. எது, காவியாவையா? ஆமாடா. அண்ணா அதுக்கு நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்க? அத்தையும் மாமாவும் எப்படியாச்சும் காவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அம்மையால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு போயிருப்பாங்களா இருக்கும். அதுக்கு நீயே சோகமா இருக்க? அது வந்து உன்கிட்ட எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. எதுனாலும் சொல்லுனா, உனக்கு என்ன ஹெல்ப் நானும் நான் பண்ணிக்கேன். சக்தி, எனக்கு காவியாவை ரொம்ப பிடிக்கும்டா. நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ணா என்னன்னா சொல்லிக்கீங்க? ஆமா, எனக்கு காவியாவை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஆனா அது லவ்வா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இவ்வளோ நாளும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால எனக்கு புரிஞ்சுக்க முடியலையான்னு தெரியல. ஆனா அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் இப்பதான் எனக்கு புரியுதுடா நான் அவளை எவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்ட்டு. அண்ணா இதை பத்தி நீங்க அம்மா கிட்ட பேசுனீங்களா? ஆமா சக்தி, நான் பேசினேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? அம்மாவும் அப்பாவும் சொல்லி வச்ச மாதிரி வேண்டான்னு சொன்னாங்கடா. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு? காவியா நல்ல பொண்ணு தானே, அதுவும் நம்ம அத்தை மாமா பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு கேவலமான ரீசன் சொன்னாங்க. எனக்கு அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. என்னன்னா சொன்னாங்க? அந்த வீட்டோட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இருக்கிற கடன் எல்லாம் உன் தலைமையில வந்துடும், அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு ஒரு கேவலமான ரீசனை சொன்னாங்க. யாரு? அம்மாவும் அப்படி பேசுனாங்க? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் அப்படி பேசுனாங்க. ஹாய் அண்ணா. அண்ணா சுஜி வரா. என்ன 2 பேரும் நான் வர வரைக்கும் ஏதோ சீக்ரெட் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ நான் வந்தது நிப்பாட்டிட்டீங்க. என்ன சுஜி, டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? ஆமாண்ணா, போயிட்டு வந்துட்டேன். நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நான் வர முன்னாடி? சுஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ஹோம்ஒர்க்லாம் பண்ணு, அண்ணன் இப்போ வந்துடுவேன். அண்ணா எனக்கு இன்னைக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி சுஜி, நீ ஸ்டார்ட் பண்ணு, அண்ணன் வந்துடுவேன். அப்படியா? 2 பேரும் என்கிட்ட எதுவும் மறைக்கல தானே? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ போ. ஓகே பாய். சுஜிக்கிட்ட ஏன் சொல்லல? இந்த விஷயம்லாம் அவகிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை சக்தி. அவள் இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் எதுவும் புரியாது. அதனால தான் அவகிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சரிண்ணா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு? நீங்கள் இந்த விஷயம் பற்றி அவகிட்ட பேசுனீங்களா? ஆமாடா, பேசாமல் இருப்பேனா? ஃபர்ஸ்ட்டு அவகிட்ட தான் சொன்னேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. என்ன நிஜமாவா சொல்லிட்டீங்களோ? சொன்னேன் சக்தி. ஆனால் அதுக்கு அவள் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. என் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ அதை தான் நான் கேட்பேன். இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணத்துலேயும் விருப்பம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் விருப்பம் இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவள் அவங்க வீட்லேயே இருக்கணும், அம்மா அப்பா கூடயே இருக்கணும். அவளோட 4 தங்கச்சிங்களையும் படிக்க வைக்கணும்னு தான் அவள் ஆசையே. அவளுக்கும் சௌமியாவுக்கும் ஆசைப்பட்டெல்லாம் படிக்க முடியல. அதனால மிச்சம் இருக்கிற 3 பேர், திவ்யா, சத்யா, நித்யா, இவங்க 3 பேரையும் எனக்கு நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கு. அதுக்கு நான் இங்கே இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால இப்போ என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் இந்த ஊர்லேயே தானே இருப்பா. எங்கே போயிட போறா? வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணாதான் தூரமாக எங்கேயாச்சும் போயிடுவா. ஆமாம், இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை வர சென்னையாமா. அவர் ஏதோ பேங்க்ல வேலை பண்றாராமா. அதனால உனக்கு தெரியலடா அம்மாவோட ஃப்ரெண்டு. தெரியும். அவன் ஒரு கிறுக்கனாச்சே, அவனுக்கா திவ்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க? எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த சம்பந்தத்தை அங்கே வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு தெரியல. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே போய் காவியாவை மீட் பண்ணிட்டு வரேன். நீ இல்லடா சொல்ல போற? நான் மனசுல இருந்து நான் என்னோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டேன். அதை கூட அவ புரிஞ்சுக்கல. என்னால முடிஞ்ச முயற்சியை பண்ணி பார்க்குறேன். ஒரு வேலை புரிஞ்சுக்கிட்டான்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அம்மாவும் அப்பாவும் ஒரே படியில நிக்கிறாங்க, முடியாதுன்னு. பார்த்துக்கிடலாம், நான் இருக்கேன்ல. பாப்போம். ஏய் அழுதுட்டே இருக்காதடி. ஏன்டி இப்படி அழுதுட்டே இருக்க? அங்க பார்த்தா உங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க பார்த்தா நீ இப்படி உக்காந்துட்டு இருக்க. ஏய் சௌந்தர்யா, கஷ்டமா இருக்குடி. நான் இப்ப கல்யாணம் வேணும்னு எங்க வீட்டுல கேட்டேனா, அம்மா அப்பா கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. எப்படி நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? என் கல்யாணத்தோட பேரையும் சொல்லி வீட்டில் உள்ள கடனையும் சேர்த்து வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயேன், சௌமியாவுக்கு அடுத்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணத்தை பற்றியே யோசிப்பாங்க. இந்த 2 வருஷத்தில் என் 2 தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு இன்கம் எனக்கு வரும்டி. நான் இங்கே இருந்தேன்னா. காவியா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதுக்காக எவ்வளோ நாள் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம வீட்டிலே வச்சுப்பாங்க? எனக்கு தெரியல சௌந்தர்யா, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை. இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு கதிரத்தான் வேற
வேற இப்படி வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அது வேற என் மனசுக்குள்ள இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏய் காவியா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டேல? என்னடி சொல்லு. பேசாம நீ உங்க கதிரை தானே பிடிச்சிருக்குன்னு வீட்டுல சொல்லிடுறேன். ஏய் என்னடி நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கெல்லாம் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததே இல்லை. அவருக்கு எப்போ இப்படி தோண ஆரம்பிச்சிச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப பாவம் டி, நல்ல வேலையில இருக்காங்க. என்னை விட நல்ல பொண்ணு அவங்களுக்கு கிடைக்கும். உனக்கு அதை பற்றியெல்லாம் எதுக்கு? நீ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட ப்ராப்ளம்ல பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நீ வெளியே இருந்து வர யாரையாவது கல்யாணம் பண்ணா உன் தங்கச்சிங்களுக்காக உங்க அம்மா அப்பாக்காக எதுவுமே அவங்க பண்ண விட மாட்டாவ. ஆனா உன்னோட கதிரைத்தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் அம்மா அப்பா அவங்களுக்கு அத்தை மாமா, அதனால கண்டிப்பா நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க. ஏய், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு கிடையாது. அவங்க ஒன்று என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். என் அம்மா அப்பா தங்கச்சிங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இன்கம் இருக்கு, சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு கல்யாணம் ஆடி. அவங்களோட உண்மையான பாசம் அன்பு இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். அப்போதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். காசு பணம் பேக்ரவுண்ட் இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணா எப்படி நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்க முடியுமா? என்னமோ எனக்கு தெரியல, நாளைக்கு வரவங்க எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுனாலும் யோசிச்சு முடிவெடு. நாளைக்கு வரவங்க உனக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீ கேட்க வேண்டியதெல்லாம் டைரெக்டாகவே கேட்டுரு. அவங்கக்கிட்ட விஷயத்த சொல்லி, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் தங்கச்சிங்களை நான் தான் பார்த்துக்கணும், நான் டியூஷன் எடுத்து வர இன்கம் தான் அவங்களுக்கு நான் சாப்பாடுக்காக கொடுக்குறது. உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்னை சென்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? இல்லை நான் இங்கே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுமா? உங்களோட ஃபேமிலி வீடு இங்கே தானே இருக்குது, ஸோ உங்கள் ஃபேமிலி கூட நான் இங்கேயே இருந்துக்கலாமா? அப்படி இப்படின்னு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சரின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சொல்கிறதே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கல்யாணமே வேணாண்டி. நான் எங்கேயும் போக விரும்பலை, நான் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏ காவியா, அது நடக்காத விஷயம். அதனால் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ மறந்துடு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன பண்ண முடியும்னு யோசி. உன் ஃபேமிலிக்கு நீ ஹெல்ப்பும் பண்ணணும், அதே டைமில் நீ இங்கேருந்து போகணும்னு ஆசைப்படல. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே சொல்யூஷன் உன் கதிரை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான். அது மட்டும் நடக்காதடி. என் அம்மா அப்பா சொன்னால் சரி, நான் அவங்கக்கிட்ட எல்லாம் போயிட்டு எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த மறைஞ்சு லவ் பண்ணுறது, வீட்டுக்கு தெரியாமல் ஃபோன் பேசுறது இதெல்லாம் பிடிக்காதுடி. இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு தாட்டே இருந்ததில்லை. என் மனசுக்குள்ளே எப்போவுமே என் அம்மா அப்பா தங்கச்சிங்க அவங்களுக்கு எப்படியாவது படிக்க வச்சு ஒரு நல்ல நிலையில கொண்டு போகணும், அது மட்டும்தான் என் மனசில் ஓடிட்டுருக்கு. இப்போவும் அது மட்டும்தான். அதனால தானமோ என்னமோ தெரியல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே வர மாட்டேங்குது. இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற, உன்னை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி. நாளைக்கு தானே பொண்ணு பார்க்க வராங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது எப்போ வருவாங்களோ. சரி ஏதோ ஒன்று, அவங்க வரும்போது நீ அவங்கக்கிட்ட பேச வேண்டியதை டைரெக்டாக பேசிடு. இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போய் நின்று அவங்க எப்படி என்னன்றது புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் வச்சுக்கிடலாம். என்னடி, ஒரு 5 நிமிஷம் காஃபி குடிக்கிற டைமில் அவங்கள பற்றி எவ்வளோ தான் புரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது காவியா. ஆனால் உனக்கு கிடச்சிருக்க ஒரு சான்ஸு, அதை மிஸ் பண்ணிக்காத. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட என்னெல்லாம் கேட்க முடியுமோ பேச முடியுமோ பேசி கிளியர் பண்ணிடு, அவ்வளோதான். சரிடி, என்ன பண்ணுறதுக்கு, பார்க்கலாம்.